எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள அடுத்தாயா வந்துட்டான். தீபாவளி வந்துடுச்சு நண்பர்களே. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃப்ரீ வாட்ஸ்ல அதுக்கப்புறம் தீபாவளி விஷயம் வந்து அப்படின்னு லெஜெண்டரி பண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருப்பா. அதே பாப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் என்னமோ ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே பாப்போம். அதே அதுக்கப்புறம் அப்படின்னா ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் இருக்குப்பா. அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்படி இந்த லைக் பட்டன் இருக்கா, லைக் போடுறதே இல்லை. என்ன பழக்கனே சேனல் எனக்கு ஒருத்தம் பாயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்க லைக்கை போடுறதா என்னப்பா அப்பா லைக்கே போட மாட்டீங்க. ஃபுல்லாமே இத்தனை மாசம் ஃபுல்லாக சோதம்பா லைக் போட்டு விட்டுருங்க. சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 23ஆம் தேதி இல்லையா? ஸோ 23ஆம் தேதி நமக்கு ஒரு பேட்ஃபாதர் வரப்போது. அந்த குஃபி சத்தா பேட்ஃபாதர் அத்தியாவசம் அதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்கர் பேரு, அதுக்கப்புறம் அபுவரம் பிகோரம் ஹனி சூனியம் கரடி பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் வந்துருப்பா. சரி இன்னைக்கே வர வேண்டியது வேற குட்டையை குழப்பில் நாளைக்கு வருவான். 23ஆம் தேதி பேட்ஃபாதர் ஆயிலாம். அதுக்கப்புறம் சூனியம் கரடி பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் வந்துருப்பா. சரி இன்னைக்கே வர வேண்டியது வேற குட்டையை குழப்பில் நாளைக்கு வருவான். 23ஆம் தேதி பேட்ஃபாதர் ஆயிலாம். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி பாய் ட்ரிபிள் ரிங்கி எல்லாருக்குமே வந்துருப்பா. காமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல, அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டருக்கான ஸ்கின் ஒரு பாராசூட் இலையாடி. இது ஒரு ரிங்கி ஒரு ரிங்கிலே உங்களுக்கே ஒரு மனசாட்சி வேணாமா தான்? இதெல்லாம் ஒரு ரிங்கி வந்தாடா நாசமா போனா என்ன இதெல்லாம் நமக்கு தரவே கிடையாது. பொருள் தாச்சிக்கு போகணுமா, பொருளை பார்த்தோமா அப்படி நிறைய வீட்டுக்கு போக மாட்டோம். இல்ல அங்கேயே வண்டி எனக்கு புரியுங்க தான் என்ன போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கொடுத்தீங்க. அப்புறம் உங்களை படுத்து போட்டு பட்டையை போட்டுருவாங்க பாத்துங்கப்பா. எப்பா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அப்புறம் இருப்பா நீ எல்லாம் சொல்றது நான் என்னடா கேட்டு நான் தலைகீழா தான் குறிப்பேன் டைமண்ட் கொடுத்துதான் எடுப்பேன் அப்படின்னா அப்புறம் நீங்க எப்படி வேணா பார்த்தீங்க தெரிஞ்சதா. 24 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா என்னமோ வரப்போகுது. சம்திங் ஸ்பெஷல் சம்திங் கம்மிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டீசர் கிடைச்சிருக்குப்பா. நீங்க பாருங்க இந்த கிளப் கொலாபரேஷன்ல இப்படி ஒரு டீசர் கிடைச்சிருக்கு. அந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வெட்ட வரும். இருக்காளையா இது யாராச்சும் எஸ் பண்ண தர்ணக்கார ஒரு க்ளூ கொடுத்துருக்கா. நான் ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டீசர் தான் எனக்கு தெரியும். என்னங்க நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா அதுதான் எமோட் வெப் ஈவெண்ட் தான் வரப்போது. ஒரு புது விதமான வெப் ஈவெண்ட் பாக்க அந்த ஈவெண்ட் பத்தி பின்னாடி பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எமோட் எல்லாம் பார்த்தா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு எமோட்ஸ் எல்லாம் வருதுப்பா. இந்த எமோட் எல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த எமோட் தாங்க வருது. நீ பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் எமோட் பா. அந்த ரெக்க மாதிரி அந்த டீசர்ல காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அதே தான் இது ஒரு மூவிங் எமோட். ரெக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அடிச்சுட்டு இருப்பா. ஆகாயத்துல பறந்துகிட்டு இருப்பான் இந்த ஒரு எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட் ரேஸ். இது மூவிங் எமோட் தான். என்ன கையை மட்டும் ஆட்டுவான். முன்னாடி நினைவிட்டு அந்த ஆடா ஃபார்மிங் ஸ்டெப்பை போட்டுட்டு இருப்பா. இப்படி ஒரு எமோட். அதுக்கப்புறம் இது ஒரு மூவிங் எமோட் தான். என்ன போர்டில் நின்று அப்படியே துடுப்பை போட்டுட்டு இருப்பா. துடுப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மாத்தி மாத்தி போடுவான்பா. இப்படி 3 எமோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்தே நான் இங்கே குத்துவான். இந்த மாதிரி ஒரு எமோட்டுப்பா. பாக்ஸிங் மிஷின் எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிஞ்சா மாதிரி தாழ்ந்துகிட்ட கையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல பேரை விட்டுட்டு இருப்பா. டார்கெட் பிராக்டிஸ் எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு எமோட்டா. ஆள் பார்த்தீங்க அப்படின்னா குவா பண்ணிட்டு இருப்பான். இப்படி வாந்தி எடுக்கிற எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிவல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற எமோட்டுப்பா. இப்படி மொத்தமா 6 எமோட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எமோட் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னா இப்படி தானே வரப்போகுது. வெப் ஈவெண்ட் பாருங்க. ஓபன் பண்ணிய பாக்ஸ் டு விங் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வெப் ஈவெண்ட் பா. மேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 போட்டி இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 போட்டி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸ் ஒரு 8 பாக்ஸ் வச்சிருக்காங்களே. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது விதமான வெப் ஈவெண்ட் போட டைமண்ட் போடுங்க விட்டு அதை தோட வச்சுட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி ஏமாத்த போறாங்க. அதான் நடக்க போகுது. நீங்க பாரு ஏன்னா அந்த 6 எமோட் பார்த்தீங்க அப்படின்னா சைட்ல ஓடிட்டு இருக்கோம். டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஆல் பிரைசஸ் பை ஓப்பனிங் ஆல் பாக்ஸஸ் அப்படின்னு